வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இதுவும் ஒரு டூல் ரிப்பேரிங் வீடியோ தான். இந்த டூல் ரிப்பேரிங் வீடியோலாம் ஏன் போடுறோம் அப்படின்னா, நிறைய டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஒரு அவசரத்துக்கு அந்தந்த டூலை அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கிரிப் ப்ளையர். இந்த கிரிப் ப்ளையரை அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தட்டுவோம். அதை யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ரொவிஷனில் நம்ம பண்ணிடுவோம். அதே மாதிரி சுற்றி எடுத்து தட்ட வேண்டிய ஒரு வீல் ஆக்சிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு நட்டாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு கட்டிங் ப்ளையரை வச்சு தட்டி விட்ருவோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த பிளேயர் என்ன இருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2-3 மாத பிளேயர் தான். அது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம லாக் பண்ணோம்னா லாக் பண்ணக்கூடிய இடத்துல அது நிற்காது. இப்படி போட்டு லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறோம் அப்படின்னா சல்லுன்னு இப்படி இறங்கிக்கும். இதுதான் இதில் பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்லாட்டட் நட்டு போட்டிருப்பாங்க. இந்த போல்ட் நட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஒரு போல்டை வந்து பாதியாக கட் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து M8, நம்ம 2 வீலர் லைனில் சொல்கிறேன்னா 13 mm போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்லாட் எடுத்து இதில் போட்டிருப்பாங்க. இந்த இப்போ சைடில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் தேஞ்சு போச்சு அப்படின்னா இது ஆக்சுவலாக ஸ்டீல் போல்டு. இதில் வந்து இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் தேஞ்சு போச்சுனாலோ, அல்லது இந்த காடி இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட் அரைவட்டமாக இருக்குது, இது தேஞ்சு போச்சுனாலோ, இதில் இருக்கக்கூடிய பல்லு போன்ற அமைப்பு, ஆனால் இதில் பல்லெல்லாம் ஒன்றும் ஆகலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல்லு போல் இருக்க அமைப்பு போச்சுன்னா கிரிப் ப்ளையர் போயிடுச்சு, ரிப்பேர் பண்ண முடியாது. பட் அந்த பல்லு டீத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருக்குள்ள கேரியர் பிளேட் போல்டு, ட்ரம்மில் வரக்கூடிய போல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்மில் இந்த இடத்துல வரக்கூடிய போல்டு தான் இப்போ நம்ம கையில் காட்டினது. இந்த போல்டு ட்ரம் போல்டு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வீடியோக்களில் காட்டியிருப்போம். வீலில் வரக்கூடியது இது. இந்த ட்ரம் போல்டை நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரைண்டிங் ஸ்டோன் போட்டு ஒரு முக்கால்வாசி தேய்ச்சிட்டோம். நீங்கள் பக்கத்தில் தண்ணி வைக்கணும். தேய்க்கும் போது கவனமாக அதுக்கான கார்டெல்லாம் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், கமெண்ட் கூட பண்ணலாம், இந்த போல்டு ஈஸியாக கிடைக்குமேன்னு. ஆரம்ப காலத்தில் கிடச்சிது. இப்போ பெரிய பெரிய கடைகளில் கூட கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக இருக்குது. தேவையில்லாமல் கிரிப் ப்ளையர் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால தான் நம்ம போல்டு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிறோம். கிடைத்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல போல்டாக கிடைத்தால். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், நம்ம கட்டிங் மிஷினில் கை வாங்கி தான் இது மாதிரி ஆகிருக்கு. இன்னும் எதிர்பாராமல் 50-60 நாள் ஆகுது. கவனமாக இருக்கணும். கவனமாக வேலை பார்த்தா அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இது மாதிரி முதல்ல கிரைண்டிங் ஸ்டோனில் வந்து பாதி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு கட்டிங் ஸ்டோன் போட்டு இதை ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம செட் பண்ண வேண்டியதான். செட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த போல்டு அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படியே இன்சர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்சர்ட் ஆகுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேலே வரக்கூடிய லிவரை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறோம். இதை இப்போ லாக் பண்ணிவிட்டு எப்படி பிடிக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம், தெரியும். போல்டை போட்டு செட் பண்ணிட்டோம். பைப்பை லாக் பண்ணி பிடிச்சிருக்கேன், தெரியுது. வழக்கமாக என்ன ஆகும்னா இது ஸ்லிப் ஆகி லாஸ்ட்டு காடிக்கு வந்துடும். இப்போ வந்து லாக் பண்ணுறோம், கையால் லாக் பண்ணுறோம், பிடிச்சி நிற்கிது. அது கரெக்டாக பிடிச்சி நிற்கிது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த போல்டை கிரைண்ட் பண்ணும்போது இந்த ஸ்லாட் வந்து அக்யூரேட்டாக எடுக்கணும். ஸ்லாட்டு கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சறுக்கும். நான் வந்து ஒரு கம்பெனி போல்டு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த போல்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வழக்கமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி போல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிவிஎஸ் போல்டாக இருந்தால் நல்ல லைஃப் வரும். சாதா போல்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடும். இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. நன்றி. ஒரு கிரிப் ப்ளையருக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டோம், பிரச்சனை கிடையாது.